இதை செய்யாமல் தூங்கிடாதீங்க. கடைசி 10 ரமலானில் தயவு செஞ்சு இந்த 4 விஷயத்தை செய்யாமல் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 1. சாதா நாட்களில் அல்லாஹுடைய ஒரு வார்த்தையை படித்தா 10 நன்மை. அதாவது அலீஃப்னு படித்தா கூட 10 நன்மை. அதுவே இந்த ரமலானில், அதுவும் இந்த கடைசி 10 இரவுகளில் குரான் ஓதனா நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் கிடைக்கும்னு. குறைஞ்சது குல் ஹுவல்லாஹ் சூராவை 3 தடவையாச்சும் ஓதிட்டு படுங்க. 2. இரவில் குறைஞ்சது 2 ரக்காத்தாச்சும் தொழுதுட்டு படுங்க. வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இந்த தொழுகையை தொழுதுருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்திய தஸ்பீ நஃபில் தொழுகையை கடைசி 10 இரவுகளில் ரெகுலராக தொழுகை பழகிக்கோங்க. 3. திக்ரு அதிகமாக ஓதுங்க. படுத்துக்கிட்டு இருக்கீங்களா, வேலை பார்க்குறீங்களா, நடந்துக்கிட்டு இருக்கீங்களா, எந்த நிலையிலும் திக்ரு தாராளமாக ஓதலாம். 4. அதிகம் துவா கேளுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இரவில் 3வது பகுதி இருக்கும்போது இறங்குகிறான். என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவரது பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன். யாரேனும் பாவ மன்னிப்பு தேடினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். என்ன ஹலாலான தேவை இருக்குமோ தாராளமாக கேளுங்க. பாலஸ்தீன மக்களுக்காக கேளுங்க. குறிப்பாக அழுது கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி 10 நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன துவா கேட்கணும்னு கூட நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபுவா ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன், எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணுங்கள்.